ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அவங்க உங்ககிட்ட என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்க இன்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் இது டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் இப்போ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். எந்த டைமில் பார்த்தாலும் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட், உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, அவங்க நோக்கம் என்ன, அதை நம்ம பார்த்துட்டு தென் அவங்க கூட கம்யூனிகேஷன் இருக்கா, இல்லை அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் எனர்ஜியில் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, உங்களை நோக்கி வருவாங்களா இல்லை கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட எனர்ஜியை நம்ம செக் பண்ணிடலாம். உங்கள் பர்சனோட எனர்ஜி செக் பண்ணிவிட்டு தென் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ அவங்க வாழ்க்கையில் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின புரிதல், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. ஐ திங்க் உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தையால் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ அவங்க வாழ்க்கையில் அதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? உங்களுக்கு என்னெல்லாம் உங்களைய சப்போஸ் ஏமாத்தி இருக்கலாம், இல்லை மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன சொன்னால் நீங்கள் வந்து அவங்க மேலே லவ் அதிகமாக காமிப்பீங்க, என்ன மாதிரிலாம் பேசுனா நீங்கள் அவங்கள விட்டு போயிட மாட்டீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க நீங்கள் 2 பேர் நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு செப்பரேஷன், ஒரு பாஸ் இப்போ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு வேற யாரோ மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்த அந்த ஒரு லவ்வர்ஸ் ஒரு ஃபீலிங் மாதிரியோ இல்லை ஒரு க்ளோஸான ஒரு ஃபீல் மாதிரியோ வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இருக்காது. ஓகே, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் உங்களோட பிஹேவிங் 2 பேருமே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் உங்ககிட்ட உங்களை கண்டிப்பாக நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது தெரியுது, கண்டிப்பாக நீங்கள் அவங்களைய எதுவுமே சேஸ் பண்ணலை. ஓகே, இக்னோர் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ அவங்க என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இது இல்லை. இப்போ வந்து இது வந்து நீங்கள் எவ்வளோ முக்கியம், உங்களை எவ்வளோ வேல்யூ பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க வாழ்க்கையில் ஏதோ அவங்க ஃபேமிலி கூட ஒரு ஜாப்ல ஏதோ சண்டை பிரச்சனை அது கண்டிப்பாக போயிட்டுருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட், உங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாங்களோ அந்த ஹர்ட்டிங் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து அவங்க பர்சன்ட்ட இருந்து வாங்குறது, அவங்க உங்களை எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தினாங்களோ அதே மாதிரி அவங்க பர்சன் வந்து அவங்கள நடத்துறது. ஸோ இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்க உங்ககிட்ட என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், உங்கள் லவ்வை எந்த அளவுக்கு மதிக்காமல் போயிருக்கோம் அப்படிங்கிறத நல்லாவே ரியலைஸ் பண்ணுறாங்க. நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இந்த கார்டு பார்க்கும்போது அவங்க சைடு நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேயே உங்களை வச்சிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும், இது ரிலேஷன்ஷிப் என்னன்னே உங்களுக்கு புரியாது, ரொம்ப கன்ஃபியூஷனில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களை தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் தர்றதுக்கு வேற ஒருத்தவங்க கண்டிப்பாக இதில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு உங்களை விட ஒரு பணத்துக்கு முக்கியத்துவம் தர்றது, அல்லது தேர்ட் பார்ட்டிக்கு முக்கியத்துவம் தர்றது, அல்லது வேலை கரியருக்கு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட உங்களுக்கு அவ்வளோ லவ் காமிக்கிற உங்களுக்கு கொடுக்காம இருந்தது. இதனால இப்போ அவங்க ஃபேமிலிலையும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப அவங்க ஏதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜாப்ல அடுத்த லெவல் போகணும்னு நெனைக்கிறாங்க. இல்ல ஒரு பெரிய கோலோட வந்து கோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. ஓகே. எதனாலலாம் உங்களை விட்டுட்டு போகணும்னு நெனைச்சுட்டு போனாங்களோ, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கணும்ன்ட்டு உங்களோட எமோஷன்ஸோட விளையாடிட்டு, நீங்க எவ்வளோ அழுதாலும் சரி, நீங்க காயம் பட்டாலும் சரி, அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம எந்த அளவுக்கு உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அதோட வலி வந்து டபுள் மடங்கு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அவங்க என்ன ஒரு அங்கீகாரத்துக்காக அவங்க இவ்ளா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாங்களோ, எஸ்பெஷலி ஜாப்ல ஆகட்டும் அல்லது அவங்க கரியர்ல அந்த மாரி தெரியுது. அதுல வந்து அவங்க அடுத்த லெவல் போகாம அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, உங்கள வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஐ மீன் உங்களோட லவ், உங்களோட அந்த வெகுளித்தனம், நீங்க ரொம்ப லவ் காமிச்சது, அது எல்லாமே அவங்க ரொம்ப ஒரு கிராண்டடா எடுத்திருக்காங்களே தவிர, உங்க லவ்வ அவங்க புரிஞ்சுக்கல. சரியா? அத நெனச்சு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்குரிய ஜஸ்டிஸ் தான் வந்து இப்ப வந்து யுனிவர்ஸ் அவங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க பண்ண தப்பெல்லாம் என்ன? என்னலாம் சரி? என்னலாம் தப்பு? அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான புரிதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாவே வந்துகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் உங்ககிட்ட வந்து, "இல்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கேன்னு" சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் "இல்ல, இல்ல எனக்கு என் ஃபேமிலி இருக்கு. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சொசைட்டிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு போறது. அகைன் வர்றது, அகைன் போறது. இந்த மாரி உங்கள எப்பயுமே ஒரு கன்ஃப்யூஷன்லயே வச்சிருந்திருக்காங்க. சரியா? எப்பயுமே உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட்டா இதுதான் முடிவு. அ இதுதான் உங்க கூட லைஃப். ஏன்னா, அத சொன்னோம்னா நீங்க விட்டுட்டு போயிருவீங்கல்ல. சோ நீங்க வந்து விட்டுட்டு போயிருவீங்க. சோ உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் குடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அது அவங்க பண்ண பெரிய தப்பு. ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு பண்ண அநியாயம்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப அவங்க ஈஸியா உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி போன மாரி இருக்கு. இல்ல அவங்க பிஹேவியர்னால நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. அதோட கர்மா வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நெறைய வந்து ஃபைட், நெறைய சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெவியா அங்க போயிட்டுருக்கு. மேபி அவங்க ஃபேமிலி ஆகட்டும், ஆர் ஃபினான்ஷியல் வைஸ் சம்திங் ரொம்ப ஹெவியா அந்த மாரி போயிட்டுருக்கு. ஓகே. அவங்க என்ன எதிர்பார்த்து போனாங்களோ, ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து போனாங்க. பட் அது எதுவும் கிடைக்கல. கடைசியா உங்க லவ்வ மிஸ் பண்ணது தான் மிச்சம். ஏன்னா நீங்க வந்து மாரி இல்ல. இன்னை அவங்க உங்ககிட்ட வந்தாலும், நீங்க அந்த பழைய எனர்ஜியோட இருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உங்க பிஹேவியர்லயே அவங்க நல்லா தெரிஞ்சுட்டாங்க. அது இன்னும் உங்களுக்கு வலியும், வேதனையும் குடுக்குது. ஸோ எந்த முகத்த வச்சுட்டு நான் போய் என்னோட பெர்சன பார்ப்பேன் அப்படிங்கிற யோசனை அதிகமா இருக்கு. இனி வந்து நான் லாங் டெர்ம் குடுப்பேன், உன்னைய மேரேஜ் பண்ணிக்குவேன். இந்த மாரி மேனிபுலேட்டிவா பேசினாலாம் என் பெர்சன் நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன பண்றது? அப்படிங்கிற குழப்பத்துல தான் இருக்காங்க. ரொம்ப வந்து உங்க கூட வந்து ஐ மீன் உங்க எமோஷன்ஸோட நெறைய விளையாடி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்க பெர்சன் வந்து அ ஒரு லாங் டெர்ம் குடுக்குறேன்னு அகைன் ஒரு மேனிபுலேட்டிவா தான் பேச வர்ற மாரி தெரியுது. ஓகே. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஆக்ஷன் இருக்காது. கண்டிப்பா அகைன் அந்த மாரி இத வந்து ஒரு உங்ககிட்ட மேபி வந்து சொல்லலாம். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். நீ கேட்கிற மாதிரி நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த மாரி தான் இருப்பேங்கிற மாரி சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கேரக்டர் இந்த ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது, என்னதான் வந்து யுனிவர்ஸ் அவங்களுக்குரிய அந்த கர்மாவ குடுத்தாலும், அந்த வலி வேதனைலாம் நீங்க இல்லாத டைம்ல சொல்லிக் குடுத்தாலும், அகைன் அவங்க உங்ககிட்ட எப்படி வரணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, உங்கள விடுற மாரி இல்ல. சரியா? ஸோ மறுபடியும் மேனிபுலேட்டிவா பேசுறது, ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரஸ்ட் போயிருச்சு ஆக்சுவலா. இந்த பெர்சன் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அவங்க பிஹேவியர் அந்த மாரி இருக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இனி உங்ககிட்ட அந்த நம்பிக்கைய வாங்க முடியாதுன்னு தெரியுது. ஸோ அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. என்ன சொல்லிட்டு உங்க உங்க லைஃப்குள்ள வர்றது, என்ன சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கிறதுங்கிற பிளானிங் கண்டிப்பா போயிட்டுருக்கும். ஏன்னா, இதுல வந்து பார்க்கும்போது, அ லவ்வ தாண்டி அந்த அந்த ஒரு கான்செப்ட்ட தாண்டி நீங்க அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்திருக்கீங்க. நீங்க கூட இருக்கும்போது அவங்க நல்லா ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த எனர்ஜிய அவங்க மிஸ் பண்றாங்க. ஸோ இங்க உங்கள ரொம்ப லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணல. ஜஸ்ட் உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு வேணும். நீங்க கூட இருக்கணும். அது அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கே தவிர, உங்க மேல லவ் இருக்கறனால தான் அவங்க உங்க கூட இருக்காங்கணும், அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இல்ல. அப்படி லவ் இருந்திருந்தா இந்நேரம் உங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள தேடி வந்திருப்பாங்க. பட் அ ஏதாவது பேசி, பேசி, பேசி கடைசி வரைக்கும் உங்க கூட அப்படியே டிராவல் பண்ணிறலாம். ஜஸ்ட் ஒரு
ஒரு கன்ஃபியூஷன்லயே உங்களை வச்சிருக்கிறது. கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் வச்சிருக்கிறது. அவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பேசியே உங்களை வந்து அப்படி அந்த மாரி ஒரு எனர்ஜில கொண்டு போற மாரி தெரியுது. ஓகே. இதுதான் ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிளான எனர்ஜி தான் இன்னைக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இன்டென்ஷன் என்ன? அவங்க நோக்கம் என்ன? நம்ம பார்த்துரலாம். உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஓகே. என்ன வேணும்? அது நம்ம என்னன்னு பார்த்துரலாம். எதனால நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க? இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், ஆர் உங்களுக்குள்ள பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கலாம். ஓகே. சோ என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களோட நோக்கம் என்ன? உங்க பெர்சனை நினைச்சுக்கோங்க. ஓகே. இந்த எனர்ஜி வந்து உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கங்கிறதுக்கான எனர்ஜி. நான் வந்து அப்ப சொன்னேன், உங்க பெர்சன் வந்து உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள அடுத்தடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு. லவ் இருக்கிறனால தான் உங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி, நீங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. சப்போஸ் அவங்க லைஃப் இப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? அங்க நெறைய பிரச்சனைங்கிற மாரி தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல, ஸ்ட்ரெஸ் இருக்கிற லைஃப்ல உங்க எனர்ஜி அவங்களுக்கு தேவைன்னு நெனைக்கிறாங்க. நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாரி அவங்க ஃபீல் பண்றாங்களே தவிர, லவ் இருக்கு பாருங்க. இதுல கூட அவங்க லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுல கூட எந்த கப் கார்டு வந்த மாரி எனக்கு தெரியல. அண்ட் நான் உன் மேல இவ்ளோ வந்து ஒரு அட்ராக்ட் ஆகுறேன். உன்னைய நான் இவ்ளோ அட்ராக்ட் ஆகுறேன். அண்ட் உன் மேல அவ்ளோ ஆசை இருக்கு. உனக்கும் என் மேல அந்த அளவுக்கு ஆசை இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சோ அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல ஆசை வச்சிருக்காங்களோ, அதே ஆசை உங்களுக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே அளவு அட்ராக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் நீங்க கம்யூனிகேட் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, இப்ப அவங்க வந்து கம்யூனிகேஷனுக்குலாம் ரெடியா இல்ல. அவங்க எந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கு இனிஷியேட் பண்ண மாரிலாம் இல்ல. பட் நீங்க வந்து பேசணும், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும் அந்த மாரி எதிர்பார்க்கிறாங்க. அப்படியே அவங்க பேசினாலும் அது ஹானஸ்டான ஒரு அவங்களை மேனிப்புலேட் பண்ற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர் தெரியுது. எதையாவது சொல்லி உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, அது ஒரு ஹானஸ்டா ஒரு நேர்மையான கான்வர்சேஷன் மாதிரி அவங்க எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. பட் அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு ஹானஸ்டான கான்வர்சேஷன் எதிர்பார்க்கிறாங்க. அது ஸ்ட்ராங்கா தெரியுது. நீங்க வந்து ரொம்ப இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அந்த இமோஷன்ஸை நீ வெளியில காமி எங்கிட்ட அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கு. நீ வந்து என்னைய லவ் பண்ற, பட் ஏன் அந்த லவ் வெளியில காமிக்க மாட்டேங்கிற? நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது காமிக்குது. அண்ட் கண்டிப்பா உங்க கூட ஒரு ரீயூனியன் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க ரீயூனியன் கண்டிப்பா எதிர்பார்க்கிறாங்க. நீங்க வரணும். நீங்க வந்து உங்க எமோஷன்ஸ் எல்லாம் காமிக்கணும். நீங்க ரீயூனியனை பத்தி பேசணும். நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். எல்லாமே அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்களே தவிர, அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்ல. சரியா? நான் உன் மேல ரொம்ப அட்ராக்ஷனோட இருக்கேன். நீ என் மேல அதே அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷன் என் மேல காமி. நீ ஏன் இந்த அளவுக்கு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க? அப்படிங்கிற மாரி இருக்காங்க. நீ எனக்கு மிக்ஸ்டு சிக்னல்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன நினைக்கிறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் என் மேல லவ் இருக்கா? இல்ல நீ என்னோட லவ்வ வந்து மறந்துட்டியா? மறந்துட்டு நீ வேற ஒருத்தவங்களோட நீ கனெக்ட் ஆகிட்டியா? இல்ல என்னோட ஃபீலிங் சுத்தமாவே இல்லையா? அப்படிங்கிற மாரி இதுல ஓவராலா என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப கிளியரா அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அவங்களே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எதுவுமே உங்ககிட்ட ஹானஸ்ட்டா, ஒரு நேர்மையா என்ன பேசணும் அப்படிங்கிற மாரி இல்ல. ஆனா நீங்க வந்து ஒரு இனிஷியேட் எடுக்கணும். நீங்க தான் எல்லாமே வந்து பேசணும். நீங்க தான் இந்த ரீயூனியன பத்தி பேசணும். ஒரு லாங் டெர்ம் அந்த லாங் டெர்ம் கமிட்மெண்ட்ன்னு ஒண்ணு கேட்கிறீங்க இல்லையா? அது வந்து அவங்க கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அத பத்தி வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவங்க இது வந்து ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் இருந்து அடுத்தது எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி எனக்கு இங்க தெரியல. ஜஸ்ட் அட்ராக்ஷன், நீங்களும் அட்ராக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எமோஷன்ஸ காமி, எனக்கு உன் எனர்ஜி வேணும், உனக்கு ஏன் எனர்ஜி வேணும், நம்ம மியூச்சுவலா ஒரு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம டிராவல் பண்ணலாம். அப்பதான் நம்ம லைஃப் லாங் ஒன்னா நல்ல சந்தோஷமா இருக்க முடியும், அடுத்தடுத்து சக்சஸ் பார்க்க முடியும்னு உங்க எனர்ஜியை அவங்க யூஸ் பண்ணிக்க தான் பாக்குறாங்களே தவிர, உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு மிக்சடு சிக்னல்ஸ் தான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுதான் இப்படிதான் லைஃப் வந்து உங்க கூட எனக்கு அமைய போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. உங்க எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் வச்சிருப்பாங்க.
ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியும்னா, அவங்க மனசுல இருக்கிறது வந்து உண்மைய சொல்லிட்டா, நீங்க கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகிருவீங்கன்னு கூட அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா உங்கள அவ்வளவா அது ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க எடுத்துக்கிட்ட மாரியே தெரியல. ஓகே. நீங்க எங்க கமிட்மெண்ட் கேட்டுருவீங்களோன்ட்டு பயப்படுறாங்க. ஸோ கமிட்மெண்ட்ட பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. அது என்னால குடுக்க முடியாது. ஸோ மேரேஜ் பத்தி பேசாத. கடைசி வரைக்கும் இருன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா என்கிட்ட அட்டாச் ஆகாத. எமோஷன்ஸ காமிக்கலாம். நானும் எமோஷன்ஸ காமிக்கிறேன். அது ரொம்ப ஓவரா லவ் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போகலாம். என்கிட்ட வந்து நீ ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்காத. இதோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற மாரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. சரியா? ஐ திங்க் நீங்களும் ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான் குடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க வேணுமா? வேணாமா? லவ் இருக்கா? இல்லையான்னு நீங்க அவங்கள ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கீங்க. நீங்களே அவங்களுக்கு ஒரு தெளிவான இது குடுக்கல. அதனால அவ இன்னும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி தெரியுது. உங்களோட பிஹேவியர்னால அவங்க ரொம்ப கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகே. எங்க நீங்க வந்து உங்க கூட வந்து ஒரு கிளியரா பேசனா, நீங்க வந்து லாங் டெர்ம் கமிட்மெண்ட் அது கேட்கறதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. அந்த மாரி ஏதாவது கேட்டுருவீங்களோங்கிற பயம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் இருக்காத, இந்த மாரிலாம் இரு அப்டின்ட்டு அவங்க சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஆ எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் அவங்க உங்ககிட்ட வேணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன்னு பாத்துரலாம். உங்க பெர்சன் உங்கள நோக்கி ஆக்ஷன் எடுப்பாங்களா? பாத்துரலாம். என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? கண்டிப்பா மேனிபுலேட் பண்ணுவாங்க. அப்ப சொன்னது தான் அகைன் வருது. உங்க கூட ரீயூனியனுக்கு வந்து என்னெல்லாம் பேசி உங்க கூட ரீயூனியன் ஆக முடியுமோ, அதெல்லாம் பேசுவாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓவரால் பார்க்கும்போது டிவைன் டைமிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த டைமிங்ல தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாரி தெரியுது. ஓகே. அ ஸோ அ நீங்க இனிஷியேட் பண்ணுவீங்களான்னு மேபி அவங்க வெயிட் பண்ணலாம். பட் அவங்க ஆக்ஷன் எடுத்து வரணும் அப்படின்னா, அந்த டைமிங், அந்த டிவைன் டைமிங்ல தான் நடக்கும். அவங்களுக்கா வந்து அத ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு அவேக்கனிங் வந்து உங்ககிட்ட வரணும். உண்மையிலேயே உங்க மேல லவ் இருக்கு. அந்த அவேக்கனிங் வந்து வரணும். மேபி அவங்களுக்கு வந்து ஆழ் மனசுல உங்களுக்கு லவ் நெறைய இருக்கலாம். ஆனா, அத அவங்க ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு பிடிவாதமா இருக்கு. சரியா? அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க மேல லவ் இருக்கு. ஆழ் மனசுல அவ்ளோ லவ் இருக்கு. பட் கான்ஷியஸா பார்க்கும்போது அத வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவ்ளோ பிடிவாதம் அல்லது வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம். அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ஆக்ஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். அது ஒரு டிவைன் டைமிங்ல அது வந்து உங்ககிட்ட அவங்க வருவாங்க. பழைய விஷயங்கள பத்தி நெறையா பேசுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன், கொஞ்சம் மேனிபுலேட்டிவா பேசுவாங்க. நீங்க என்ன என்ன சொன்னா நீங்க வந்து ஓகே சொல்லுவீங்க. மறுபடியும் ரீயூனியனுக்கு ஒத்துக்குவீங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த நல்லா பிளான் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இதுல கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப தெளிவா இருப்பாங்க. 2மே கப்புங்கிறப்போ உங்களுக்கு ஹார்ட்டு, ஸ்வாடுங்கிறப்போ மைண்டு. ஸோ 2மே பேலன்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுவாங்க. ஓகே. அவங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸையும் காமிப்பாங்க. அதே நேரத்துல அவங்க பேச வரதுல சொல்ல வரதுல ஒரு கிளாரிட்டியும் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த டிவைன் டைமிங்ல தான் இது நடக்கும். ஸோ அந்த டைமிங் வரும்போது இந்த மாரி தான் அவங்களோட ஆக்ஷன் இருக்கும். பழைய விஷயங்கள பத்தி நெறைய பேசுவாங்க. சரியா? நீங்க பேசிக்காம இருந்த இந்த இந்த நாட்கள் எந்த மாரி வந்து இருந்தது அவங்களுக்கு? அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? ஆ அதுக்கு தான் நான் சொன்னேன். கொஞ்சம் மேனிபுலேட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க நெறைய விஷயங்கள் அதான் நான் சொல்றேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு லவ் நெறையா இருக்கு. சரியா? ஆனா அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஹை பிரிஸ்டஸ் அண்ட் மெஜிஷியன் 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு காம்பினேஷன் உள்ள கார்டு. ஓகே. மேஜர் அர்கானா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கார்டு. இது என்னன்னா, அ இவங்க வந்து வெளி உலகத்துல அதான் ரியல் வேர்ல்ட்ல அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, உங்க எனர்ஜி தேவை. ஆனா உங்க மேல இருக்க லவ் அவங்களுக்கு அவ்வளவா தெரியல. பட் ஆழ் மனசுல அவங்களுக்கே தெரியாம லவ் அதிகமா இருக்கு.
ஓகே. இது மேஜர் ஆர்கானாங்கிறப்ப, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிய வரலாம். அதுக்கு தான் அந்த டிவைன் டைமிங்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா இது வந்து கான்ஷியஸ் வேர்ல்டு. இது வந்து சப்கான்ஷியஸ் 2 கார்டுமே வந்திருக்கு. ஸோ ஆழ் மனசுல இருக்கிற அந்த அந்த ரகசியம், அவங்களுக்கே தெரியாம இருக்கிற ரகசியம், ரொம்ப சீக்கிரமே வந்து கான்ஷியஸ் வேர்ல்டுல வரப்போகுது. அதாவது ரியல் வேர்ல்டுல அவங்களுக்கு தெரிய போகுது. இப்ப அவங்க அவங்களயே ஏமாத்திட்டு இருக்காங்க. சரியா? எனக்கு இந்த பெர்சன் மேல அ லவ் ரொம்பலாம் இல்ல. ஆனா எனக்கு இந்த பெர்சன் வேணும். அந்த எனர்ஜி தான். பட் ரொம்ப ஷூரா சொல்ல முடியும். அவங்களுக்கு உங்க மேல லவ் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு லவ் காமிச்சிருந்திருக்கீங்க. ஸோ அது அது அவங்க ஆழ் மனசுல வந்து அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவே பதிஞ்சிருக்கு. பட் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க. ஏன்னா 2மே கிங் எனர்ஜி. ரொம்ப ஸ்ட்ராங் லாயலா இருக்கும். லாயலா பேச ட்ரை பண்ணுவாங்க அந்த டைமிங்ல. அம் ஸோ 2மே மைண்டும் பேசும், உங்களுக்கு ஹார்ட்டும் பேசும். ஓகே. மைண்ட் அண்ட் ஹார்ட் 2மே பேசுற மாரி இருக்கும். அண்ட் எவ்வளோ உங்கள மிஸ் பண்ணாங்க, அத பத்திலாம் கண்டிப்பா பேசுவாங்க. இப்ப அவங்க லைஃப்ல என்னலாம் போயிட்டுருக்கு, அந்த ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு ஷியூரா நடக்கும். பட் இது ஓவராலா பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. பட் அந்த டிவைன் டைமிங்ல தான் எடுப்பாங்க. அண்ட் அந்த டைமிங்ல வந்தாலும் அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க, எப்படிலாம் வந்து நடந்துக்குவாங்கங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் உங்க பெர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும். உங்க பெர்சன்ட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டீப் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களோட கரண்ட் தாட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட பேசலாம். அண்ட் டாரோ கிளாஸும் அவைலபிள். அதுக்கும் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.